வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். தமிழக சட்டசபை தேர்தல் நெருங்கும் நிலையில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற விவகாரம் திமுக காங்கிரஸ் கூட்டணிகளுக்குள் சலசலப்பை ஏற்படுத்தி வருகிறது. விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாக்கூர் தொடர்ச்சியாக அதிகாரத்தில் பங்கு என வலியுறுத்தி வருகிறார். திமுக மதுரை மாவட்ட செயலாளர் தளபதி மற்றும் அமைச்சர் ராஜகண்ணப்பன் இதற்கு எதிர்வினையாற்றி சர்ச்சையை பெரிதுபடுத்தினர். இதற்கு வலு சேர்க்கும் வகையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ காங்கிரஸ் உட்கட்சி மோதலில் கதர் சட்டைகள் கிழிவது வழக்கம் என கிண்டல் அடித்தார். இந்த நிலையில் விருதுநகர் எம்பி தொகுதிக்குட்பட்ட மதுரை திருப்பரங்குன்றம் பகுதிகளில் மதுரை காங்கிரஸ் தொண்டர் ஒருவர் ஒட்டிய போஸ்டர் மேலும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அதில் வெள்ளைக்காரனையே விரட்டிய காங்கிரஸ் இந்த கொள்ளைக்காரனிடம் அடிபணிவோமா என்ற வசனங்கள் அந்த சுவரொட்டியில் இடம்பெற்றுள்ளது. காங்கிரஸ் திமுக கூட்டணியில் போஸ்டர் மேலும் பல சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் தொட்டத்துமடம் கண்ணபுரத்தில் அபிமன்யு சேவா டிரஸ்ட் சார்பில் சத்ரபதி சிவாஜிக்கு சிலை அமைக்கப்பட்டுள்ளது. சிலை அமைக்கப்பட்டு 20வது ஆண்டு பிரதிஷ்டை விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. பாஜக மாவட்ட தலைவர் சுரேஷ், முன்னாள் மாவட்ட தலைவர் தர்மராஜ், இந்து முன்னணி மாநில செயற்குழு உறுப்பினர் சோமன், குளிச்சல் செல்லன் ஆகியோர் சிவாஜி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். RSS, பாஜக, இந்து முன்னணி நிர்வாகிகள், தொண்டர்கள் சிவாஜி சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். முகலாயர்கள் நம்முடைய நாட்டிலே படையெடுத்து நம்முடைய செல்வங்களை கொள்ளையடிப்பதற்காக வந்தவர்கள் இறுதியில் ஆலயங்களை எல்லாம் உடைத்து மதமாற்றக்கூடிய அந்த சூழ்நிலை இருந்த காரணத்தினால, அதுலேயும் குறிப்பாக நாம எல்லாம் இந்துக்கள் ஒற்றுமை இழந்து, இந்து ராஜாக்கள் எல்லாம் ஒற்றுமை இழந்து இருந்த காரணத்தினால நம்முடைய ஆட்களையும் சேர்த்து அவங்க நம்மை அடிமைப்படுத்தி கொண்டிருந்த காலகட்டத்தில் மிகவும் நுணுக்கமாக சிறு வயதிலேயே போராடி நமக்கு ஒரு இந்து ராஷ்டிரத்தை அமைத்து தந்த பெருமை மிக்க மனிதர் அந்த வீர சிவாஜி அவர்கள். தமிழ்நாட்டில் கூட அவருடைய ஆட்சி இருந்தது. தஞ்சாவூரில் சிவாஜி மன்னன் ஆட்சி நிறுவப்பட்டிருந்தது. இன்று கூட நம்முடைய நாட்டை பொறுத்த அளவில் ஏகதேசம் அதே மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து கொண்டிருந்தது. சிவாஜி மகாராஜா மாதிரியே நமக்கு ஒரு பாரத பிரதமர் கிடைத்த காரணத்தினால இன்று நாம் இரண்டாவது சிவாஜியாக கூட நாம் பாரத பிரதமர் மோடி அவர்களை பார்க்க முடியும். அந்த அளவுக்கு மிகச்சிறப்பாக நம்முடைய நாட்டை உயர்த்தி கொண்டிருக்கின்றார்கள். திருச்செந்தூர் சிவன் கோயிலில் இருந்து சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு செல்லும் பாதை திருச்செந்தூரின் பிரதான ரோடு. இங்கிருந்து சன்னதி தெரு வழியாக தைப்பூசம், விசாகம், மாசி திருவிழா போன்ற விசேஷ நாட்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள், பாத யாத்திரைகள் இந்த வழியாகத்தான் கோயிலுக்கு செல்ல வேண்டும். இந்த பாதையின் இணைப்பு பாதைகள் உள்ளிட்ட பகுதிகளில் பக்தர்கள் பயன்படுத்த முடியாத அளவுக்கு துர்நாற்றம் வீசுகிறது. கொட்டப்பட்டு கிடக்கும் குப்பை கழிவுகளால் நோய் தொற்று அபாயம் ஏற்பட்டுள்ளது. மாசி திருவிழா நாளை தொடங்க உள்ளது. பக்தர்கள் நலன் கருதி திருச்செந்தூர் நகராட்சி நிர்வாகம் போர்க்கால அடிப்படையில் சுத்தம் செய்து ஃபினாயில் தெளித்து ப்ளீச்சிங் பவுடர் போட வேண்டும் என பக்தர்கள், பொதுமக்கள் வலியுறுத்துகின்றனர். மதுரையில் விஜயின் தீவிர ஆதரவாளர் முனிஸ் பாண்டியனின் இல்ல திருமண விழாவில் தவிக கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் மணமக்களை வாழ்த்தினார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இவ்வளவு மோசமான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு தெரியும். ஊழல் முன்னாடி இல்லாத அளவுக்கு ஊழல் இருக்கு. குடும்ப ஆட்சி பாத்தீங்கன்னா தமிழகத்தில் இளைஞர்கள் வேற யாருமே கட்சியில போய் சேர்ந்தாலும் எந்த பதவியும் கிடைக்காது. ஒரு குறிப்பிட்ட குடும்பத்துக்கு மட்டுமே பதவி எல்லாம் கிடைக்கக்கூடிய ஆட்சி நடந்துருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இந்த மாதிரி ஒரு மக்கள் கடும் கோபத்தில் இருக்கும் ஒரு திமுகவோட கேப்டன் அவர்களின் கட்சி சேர்ந்திருப்பது அவர்களின் முடிவு. தோற்கிற கட்சியோட அவங்களும் சேர்ந்து தோக்க போறாங்க. அதுதான் தெரியும். தமிழக வெற்றி கழகத்துக்கு பெரிய வரும் ஆதரவு, மக்கள் செல்வாக்கை பொறுத்து கொள்ள முடியாம பயந்து திடீர்னு அவங்க அறிவிச்ச தேதிக்கு முன்னாடியே ஒரு கூட்டணி கட்சி போய் கையில கால விழுந்து கூட்டு வந்துட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தோக்கிற கட்சியோடு சேர்ந்து அவங்களும் தோக்க போறாங்க. எவ்வளவு நெருக்கடி வந்திருக்கு. முதல் மாநாட்டே கொள்கை எதிரின்னு அறிவிச்சிருக்காங்க. 2 ஆளும் கட்சி, மாநிலத்திலும் சரி மத்தியிலும் சரி, ஆளும் கட்சியா இருக்கிற கட்சியை எதிரியா இவ்வளவு துணிச்சலோட அறிவிச்சிருக்காரு. அவங்க எப்படி
பங்கு இந்த மாதிரி சொல்ல முடியும். இந்த குற்றச்சாட்டை நான் ஏற்கவே முடியாது. அது மட்டும் இல்ல, தலைவர்கள் சொன்ன மாதிரி எவ்வளவோ முறையில் எவ்வளவோ வகையில் ஒன்றியத்தில் இருக்க மாற்றம் பற்றி அழுத்தம் கொடுக்க முயற்சி பண்ணாங்க. ஆனா தலைவரோட ஸ்டாண்ட் என்னன்னு முழுக்க தெரியும். மகாபலிபுரத்தில் என்ன சொன்னாருன்னு சொல்றது தெரியும். மதவாத சக்தியோட கூட்டணி இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இதை விட ஒரு தெளிவான ஸ்டாண்ட் யாரால் சொல்ல முடியும்? நீங்க எப்படி பாஜகவை எதிர்த்து எதுவும் சொல்லவில்லை என்று சொல்வதை முற்றிலும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதுதான் சொன்னேன். சிபிஐ அழுத்தமே கொடுக்க ஆரம்பிக்கல. இப்பதான் அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சிபிஐ என்கொயரி சரி, படம் பிரச்சனை என்ன நடக்குது உங்களுக்கே தெரியும். இவ்வளவு அழுத்தங்களுக்கு பிறகும் என்ன கூட்டணி குறித்து மதவாத சக்தியோடு கூட்டணி இல்லை என்று தெளிவாக சொல்லியிருக்கார். இதற்கு மேல் என்ன சொல்ல? தேர்தலுக்கு முன்னாடி செய்தியாளர் கூட்டத்தை எதிர்பார்க்கலாமா சார்? சாரோட கண்டிப்பா. நீலகிரி மாவட்டம் மஞ்சூர் மஞ்சக்கம்பை பஜார் பகுதியைச் சேர்ந்த தூய்மை பணியாளர் காமாட்சி வழக்கம் போல் இன்று வீட்டில் காலை சாமிக்கு விளக்கு ஏற்றி வழிபட்டார். பின்னர் வேலைக்கு கிளம்பினார். உடல்நிலை சரியில்லாத காமாட்சியின் கணவர் சுப்பிரமணி மட்டுமே வீட்டில் தனியாக இருந்துள்ளார். இந்நிலையில் திடீரென வீடு தீப்பிடித்து கொழுந்துவிட்டு எரிந்தது. அப்பகுதி முழுவதும் கரும்புகை வெளியேறியது. வீட்டில் தீப்பிடித்ததை உணர்ந்த சுப்பிரமணி பாதுகாப்பாக வீட்டை விட்டு வெளியேறினார். தகவல் அறிந்த குன்னூர் தீயணைப்பு நிலைய வீரர்கள் ஸ்பாட்டிற்கு விரைந்தனர். நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தீ விபத்தில் வீட்டில் இருந்த பொருட்கள் எரிந்து சாம்பலானது. சம்பவம் குறித்து போலீசார் விசாரிக்கின்றனர்.